என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன் ஊரெல்லாம் சொல்லிடுவே உலகெங்கும் ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகெங்கும் பறைசாற்றுவேன் ஜீவினியாய் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் ஜீவினியாய் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு ஆமென் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் இயேசுதான் என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா இயேசுதான் என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ சாவை வென்றவர் என் மணவாளன் சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார் பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம், இந்த விசுவாசம் எனக்கு கண்டிப்பா இருக்கணும். எனக்குள்ள ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை பலவானாய் மாற்றும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய மரித்து போனதான அவயவமா இருந்தாலும் பலவீனப்பட்டிருக்கிறதான அவயவமா இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை பலவானாய் என்னை மாற்றிவிடும் என்கிறதான ஒரு விசுவாசம் நிச்சயமான முறையில் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவுல செயல்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்குள்ள செயல்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பதாக அவருக்குள் செயல்பட்டுச்சு. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் லாசருவையும் உயிரோடு கூட எழுப்பிச்சு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அந்த மரித்து போனதான விதவையுடைய மகனையும் என்ன பண்ணுச்சு? உயிரோடு கூட எழுப்பிச்சு. இயேசு கிறிஸ்து 3 நாள் அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் பொழுதும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அவர் எழுப்பிச்சு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனை எந்த விதத்திலையும் மரணம் மேற்கொள்ளாதபடி, அதாவது மாமிசத்தில் வந்ததான தேவன் எந்த விதத்திலையும் மரணம் அவர் மேற்கொள்ளாதபடிக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அவர் என்ன பண்ணிச்சு அப்படின்னா 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பிச்சு. பெயர் செவ்வாயினாலே இவர்கள் பிசாசுகளை விரட்டாங்க அப்படின்னு சொல்லி பரிசேயர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல இல்ல, எந்த வீடோ தனக்கு விதமா பிரிஞ்சிருந்தா என்ன பண்ணும்? அது பலப்படாது. எந்த ராஜ்யமும் தனக்கு
அல்லேலூயா. அந்த நேரத்துல நம்மள ஆண்டவர் பலமுள்ளவர்களாய் மாற்றுவார். நமது நினைவுகளுக்கோ நம்மளுடைய எண்ணங்களுக்கும் விலக்கி நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். சிலருடைய எண்ணங்களும் சிலருடைய நினைவுகளுமே அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சத்துருவா இருக்கும். சிலருக்கு வருகிறதான பய உணர்வுகள், அந்த பய உணர்வுகள் நிமித்தமாகவே ராத்திரி தூக்கம் வராம எந்த காரியத்திலையும் ஒரு தெளிவான ஒரு காரியம் செய்யாம அவங்க இருப்பாங்க. எக்ஸாம் எழுத பிள்ளைகளை பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுல என்ன பயம் வந்துடும் அப்படின்னா நம்மளால எல்லாமே அட்டெண்ட் பண்ண முடியுமா, எல்லாத்துக்கும் நமக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடும். சில கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணும் பொழுது சில கொஸ்டின்ஸ் பல 75% தெரிஞ்ச மாதிரி இருக்கும், 25% ஒரு தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த 25% அந்த 75% குழப்பி விடும். வேலையா பய உணர்வுகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் செயல்படுகிறதா காணப்படுகிறது. அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல எந்த விதத்திலையும் பயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம வீட்டையுமே பிரிவினைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு வீடு தனக்கு விரோதமாகவே பிரிஞ்சிருது அப்படின்னா அது எந்த விதத்திலையும் பெறப்படாது. நம்ம வீட்டுக்குள்ள எப்பவுமே பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தாழ்ந்து போறதுனால ஒரு நன்மை நமக்கு குறையக்கூடாது. அல்லேலூயா. தாழ்ந்து போறதுனால ஒரு நன்மையுமே குறையக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் இடம் கொடுப்பாரு, கிருபை கொடுப்பார். அது பிள்ளையானாலும் சரிதான், கணவரானாலும் சரிதான், மனைவியானாலும் சரிதான், யாரானாலும் சரிதான், விட்டு கொடுத்து போறதுக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இல்லையா? வாக்குவாதம் செய்வதை தேவன் வெறுக்கிறார். எந்த விதத்திலானாலும் சரி அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்படாது. கோபம், நமது கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதனால நம்ம எந்த விதத்திலே நம்ம வீட்டுக்குள்ள பிரிவினைகள் செயல்படாதபடி காத்துக் கொள்வோம். அப்பதான் நம்முடைய காரியத்தில் எல்லாத்தையும் பலனை பார்க்க முடியும். கர்த்தரின் வார்த்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். விசுவாசத்தோடு கூட பாடுவோம், தேவன் அதிசயம் செய்கிறவராய் வெளிப்படுவார். கர்த்தரின் வார்த்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரின் வார்த்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரின் வார்த்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தரின் வார்த்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த பாட்டு நம்மளுக்கு ரொம்ப பிரசித்தமான ஒரு பாடல். இந்த பாடல் நல்லா தெரிஞ்சது, நான் பார்க்காமலே பாடிடுவேன் அப்படின்றதுதான் கிடையாது. ஒவ்வொரு பாடல் வரிகளையும் உணர்ந்து ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து நம்ம பாட 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 தேவன் துதியினால நம்ம விரோதமா எழுதியிருக்கிற எல்லா கிரியைகளையும் அவன் மனநடித்து போடுவார். இல்லையா? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தரின் வார்த்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்துல உண்மையிலே சொல்ற நம்பிக்கை அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது அநேகருடைய இருதயத்துல விட்டு போயிடுச்சு. ஆண்டவர் சொல்ற காரியம் அன்பு இந்த கடைசி காலத்துல என்ன பண்ண போயிருமா, தனிந்து போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அன்பு இந்த கடைசி நாட்கள்ல தனிந்து போயிடும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அன்பு எங்க ரொம்ப தனிஞ்சு போயிடுச்சு சொல்லி சமீப நாட்களை நான் பார்க்கிறது அப்படின்னா மெடிசன் ஃபீல்டு. அல்லேலூயா. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அன்பு ரொம்ப தனிஞ்சு போயிடுச்சு. ஒரு மனுஷனா பார்க்கறத காட்டிலும் காசா பார்க்கறதான ஒரு காரியம் அது அதிகமா ஆயிடுச்சு. நேற்று ஆண்டவர் உண்மையிலே சொன்ன ஒரு வித்தின ஒரு 3 hours ஒரு காரியத்தை காமித்து கொடுத்தார். நேற்று ஆண்டவருடைய கிருபையினால ஒரு ஹவுஸ் விசிட் போறதுக்கு கிளம்பியிருந்தோம். அப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த பிரசிடென்ட் மாஸ்டர் பக்கத்துல எனக்கு முன்னாடி ஒரு கார் நின்னுச்சு. அந்த காரை நான் பார்க்குறேன், அது நல்ல ஒரு பென்ஸ் கார், சரியா, நல்ல ஒரு பென்ஸ் கார். அந்த கார் நான் பார்க்கும்பொழுது அதுல வந்து ஒரு சிம்பிள் இருக்கு, ஒரு டாக்டருடைய சிம்பிள் இருக்கு, அதுல ஒரு ஹாஸ்பிட்டலுடைய பெயர் இருக்கு. அப்புறம் நான் நினைச்சு பார்க்குறேன், என்னுடைய கிருபையினால கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்பதாக அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கும்போது அந்த டாக்டரை நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசா ரொம்ப பிரபலியமான அந்த ஒரு கரெக்டா அப்பதான் அவங்க வந்து கிளினிக் ஆரம்பிச்சு ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், அவங்க நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், நல்ல ஒரு வசதிகளோடு கூட அவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் மனதுல அப்படியே உணர்த்துல ஒரு சைலண்ட் அப்படியே உணர்த்துல எப்படி அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை ஆண்டவருடைய உணர்த்திட்டே இருக்கிறார். ராத்திரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடிச்சுட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தங்களுக்கு திடீர்னு கையெல்லாம் ரொம்ப உடைஞ்சிருக்கு, ரொம்ப முதுகெல்லாம் வலிச்சிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இருந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மாத்திரை ஒரு 7 மாத்திரையை கொடுத்து உங்களுக்கு எப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரலாம், அதனால உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஆனா இந்த காரியம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கண்ணி வருது அப்படின்றத அவங்க ஏற்கனவே உணர்த்தினார். அவங்க வீட்டுக்கு பிரேயருக்கு இருக்கும்போது ஒரு காரியத்தை அவங்க உணர்த்தினாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் சொல்லு. அப்போ அவங்க வந்து பயந்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே அவங்க பேசி லெஸ்டர் ஒன்று எல்லாம் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. காலையிலையும் அவங்களும் ஜிஹெச்சுக்கு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நாட்கள்ல நீங்க நினைச்சு பாருங்க, அதிகமா அன்பு எந்த ஃபீல்டுல, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள தனிஞ்சிருக்கா, என் பிள்ளை என்ன நேசிக்குதா, என்னுடைய கணவனை நேசிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்பு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபீல்டுல ரொம்பவே தனிச்சு போச்சு. மனுஷனா பார்க்கறதை காட்டிலும் மனுஷனை எப்படி பார்க்கறாங்க, காசு பணமா பார்க்கறதுக்கு விதமா மாறிடுச்சு. நான் எல்லாரையும் சொல்ல, ஆனா ஒரு சிலர் நான் சொல்றேன், சரிங்களா? அதனால இந்த நாட்கள்ல அதிகமா நீங்க விசுவாசத்தோடு கூட காணப்பட்டாதான் எந்த விதத்திலையும் பலவீனங்களும் உங்களை மேற்கொள்ளலாம். அதனால விசுவாசம் நம்மளுடைய காரியத்துல உண்மையிலே ரொம்ப அது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா காணப்படும். அந்த விசுவாசம் தான் நம்மள ஒருவேளை ஒரு காரியம் இருந்தா கூட ஆண்டவர் அதை மாற்றி போட்டுருவார் அப்படின்ற விசுவாச பலம் உண்மையிலே நினைக்காத விதத்துல அது செயல்படும்.
மரித்து 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை மூலமா அந்த லாசர் ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வராரு. மரிச்சு போனதான இந்த இறந்து போயிட்டாங்க, நீ போதுகிறனே கஷ்டப்படுறாங்க, அவருடைய மகள் மரிச்சு போனா அப்படின்னா விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னா அதான் சொன்னாரு. அதான் சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. உள்ள போனா எல்லாரையும் கூட்டு போறாரு. யோவானை கூட்டு போறாரு, பேதுருவை கூட்டு போறாரு, அப்புறம் அவருடைய தகப்பனாரை கூட்டு போறாரு, தாயை கூட்டு, அவ்வளவுதான். மற்றபடி அங்க அழுது புலம்பி சந்தடி பண்ணுறவங்க என்ன பண்றாரு? நீ வெளியே போக அப்படின்றாரு. யாரும் ஒருவர் உங்க மத்தியில இருந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ, உண்மையிலே நான் சொல்றேன், நீ அவளை விட்டு ஒரு 2 ஸ்டெப் தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லையா? உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தங்க உங்களை பயம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா, உங்களை அவிசுவாசப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா, ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா, நான் சொல்லுவேன், நீங்க ஒரு 2 ஸ்டெப் அவங்களை விட்டு தள்ளி இருந்தா அப்படின்னா நீங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் உங்களை எல்லா விதத்திலையும் பலவானாய் காத்துக்கொள்ளும். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகவும் தேவ சமூகத்துல அது எண்ணப்படும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, எல்லாவற்றிலும் நீர்தானே, அனைத்திலும் உம் அன்பை கண்டேன். இந்த கடைசி நாட்கள்ல அதைத்தான் இந்த உலகத்துல பார்க்க முடியல. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, எல்லாவற்றிலும் நீர்தானே. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, எல்லாவற்றிலும் நீர்தானே. அனைத்திலும் உம் அன்பை தந்தீர், கிருபையா என்னை நடத்தி வந்தீர். அனைத்திலும் உம் அன்பை தந்தீர், கிருபையா என்னை நடத்தி வந்தீர். நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் என் எல்லாவற்றிலும் நீர்தானே. என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், இனிமேலும் என்னை இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. நம்புவேன் என் இயேசுவே உம்மையே, தேடுவேன் என் இயேசுவே உம்மையே. உண்மை சொல்லாதவே, நம்புவேன் என் இயேசுவே உம்மையே, தேடுவேன் என் இயேசுவே உம்மையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் தான் நம்புகிறேன். என்னை சுற்றிலும் நிறைய உண்மையற்ற நிலவரங்களை நான் பார்க்கிறேன். என்னை சுற்றிலும் என்ன சுற்றிலும் சூழ்நிலைகளை பார்க்கிறேன். அநேக உண்மையற்ற நிலவரங்களை நான் பார்க்கிறேன். என்னிடத்துல அயலான நான் இருக்கிற என்னிடத்துல உண்மையே அல்லாமல் பொய்களை சொல்லுகிற அநேகர் என்னை சுற்றிலும் இருக்கிறத நான் பார்க்கிறப்பா. பொய் பெருகளை நான் என்ன சுற்றிலும் இருக்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வருவீங்க? ஆண்டோட ஒப்புக்கொடுங்களேன். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் நான் பொய் உதடுகளை நான் பார்க்கிறேன். மாறுபாடான நாவுகளோடு கூட இருக்கிற ஜனங்களை நான் பார்க்கிறேன். வார்த்தையில உண்மை இல்லாதபடிக்கு புரட்டு வாயனை நான் பார்க்கிறேன். தன் வழிகளில இருவழிகளா
இருக்கிறதான ஜனங்களை நான் பார்க்கிறேன். தன் நாவுகளில புரட்டி பேசுகிறதான இரட்டை நாவு உள்ளவர்களை நான் பார்க்கிறேன். எத்தனை பேருக்கு அனுபவம் இந்த நாட்கள்ல காணப்படுகிறது? ஆண்டோட ஒப்புக்கொடுங்க, ஆண்டோட ஒப்புக்கொடுங்க. பொய்யுரையாதவராய் தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். வாக்கு மாறாதவராய் தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரோட எல்லாரும் ஒப்பு கொடுத்து மகா பரிசுத்தமுள்ள தேவனே, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, நீர் ஒருவரே வாக்கு மாறாதவர், நீர் ஒருவரே கபடற்றவர், நீர் ஒருவரே மாசற்றவர், நீர் ஒருவரே மனமாறாதவராய் இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவரோட எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. மகா பரிசுத்தமுள்ள தேவனே, என்னை முழுவதுமாய் இந்த கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். என் தேவனே, என்னிடத்தில் இருப்பதான ஜனங்களிடத்துல உண்மை இல்லை. தாவீது சவுலை நம்பினார். தாவீது நிமித்தமாய் சவுல் நன்மை பெற்றார். தாவீது சுரமண்டல வாசிக்கிறவர் என்று சொல்லி தெரிந்து சவுலிடத்துல பொல்லாத ஆவி வந்த பொழுது தாவீதை அழைச்சு விடுறாங்க. தாவீது பொல்லாத ஆவிக்கு முன்பதாக அமர்ந்து அவர் சுரமண்டலத்தை வாசிக்கிறார். சவுல் தாவீது நிமித்தமாய் நன்மை பெறுகிறார். ஆனாலும் தாவீதுக்கு நன்மைக்கு பதில் நன்மை செய்யாதபடிக்கு தாவீது மீது ஒரு வஞ்சக எண்ணத்தோடு கூட சவுல் காணப்படுகிறார். ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறதான காரியம் உடைய சுற்றிலும் சில வஞ்சக எண்ணத்தோடு கூட ஜனங்கள் காணப்படுகிறாங்க. நீ நினைக்கிற எத்தனையோ மணி தாழ்ந்து போற இந்த தெல்லு குச்சியவா இல்ல செத்த நாயவா அடிப்பதற்கு கொல்வதற்கு இஸ்ரவேலின் ராஜா என்னை பின்தொடர்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது அநேக முறை சவுலுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்துகிறார். சில நேரங்களில் நமது நியாயங்கள் அவர்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்டா அந்த முகத்தை எங்க கொண்டு வைப்பானே தெரியாது. தாவீதுடைய காலத்துல சவுலுடைய ஜீவனை தேவன் 2 முறை ஒப்புக் கொடுக்கிறார். ஆனாலும் தாவீது அந்த 2 முறையும் சவுல் ஜீவனை தப்ப விடுகிறார். இதே போல சில நேரங்களில் ஆண்டவர் நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவங்களால எது பேச முடியாதபடி சில சூழ்நிலையில தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த நேரத்திலேயோ ஒரு தாழ்மையோடு கூட விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களிடத்துல இன்னுமே உண்மை இல்லை. அவனோட ஒப்பு கொடுங்க. தகப்பனே, என் காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்பதை என் தேவனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பதை இப்பொழுது நீ எனக்கு காண்பித்துக் கொடுக்கிற தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் என்று அவனோட ஒப்பு கொடுங்க. நீ காலையில ஆண்டவர் உணர்த்தியதான காரியம் ஒரு வசனம், உன்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுவேன். என்னை காலையில் ஆண்டவர் என்னிடத்துல உணர்த்துவதான ஒரு காரியம், உன்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். இது எப்படி வேதத்தோடு கூட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். இதே காரியத்துலதான் இந்த வசனத்துல ஆண்டவர் இப்படி ஒரு விதமாய் பேசுகிறார், உன்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். நீங்க அநேகரால நீங்க அசட்டை பண்ணப்படுறீங்களா? நீ இருக்கிற இடத்துல உங்களை சிலர் தூஷிக்கிறத நீங்க பார்க்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னை யார் ஒருவர் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் என்னால் அசட்டை பண்ணப்படுவார்கள். உன்னை யார் ஒருவர் சபிக்கிறார்களோ அவர்கள் என்னால் சாபத்துக்குள்ளாவார்கள் என்று. பிழையாருடைய சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி போட்டார். பிழையாருடைய சாபம் நினைக்கிறார், சபிக்கிறதுக்கு இங்க போய் பயிர சொல்றான், அங்க போய் பயிர சொல்றான். வசனம் எப்படியா சொல்லுது, தேவன் உன்மீது அன்பு கூர்ந்து அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி போட்டார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இப்போ உன்னை குறிச்சு எத்தனை பேர் உன்னை சபிச்சிருக்கிறார்களோ ஒரே காரியம், காரணம் இல்லாமல் விட்ட சாபம் அது பலிக்காது. அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிற காரியம், உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களையும் நான் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன் என்று. உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட அத்தனை சாபத்துக்குள்ளான வார்த்தைகளையும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் ஆசீர்வாதமாய் நான் மாற்றி போடுகிறேன். உன்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள், உன்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனப்படுத்தப்படுவார்கள், உன்னை மறந்தவர்கள் என்னால் மறக்கடிக்கப்படுவார்கள். ராமகுணமலா ஷபதரா திரியந்தர பௌக்கையாந்தரமா. இந்த காலையிலிருந்து நான் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன், அசட்டை ராமகுணமலா ஷபதரையாந்தரமா ராதுர பௌஷ்யாந்தர யந்தரமா. இதன் மூலமா ஆண்டவர் இடத்துல சொல்லுகிற காரியம்,
எப்படி கொர்நேலியுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்துல அது நினைப்பூட்டப்பட்டதோ அதே போல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன் அசட்டைகள் உன் அவமரியாதைகள் என் சமூகத்துல அது நினைப்பூட்டுதலாய் மாறிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்க பொழுது வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவர்களுடைய கூக்குரல், அவருடைய புலம்பல், அவருடைய அங்கலாய்ப்புகள் தேவ சமூகத்துல எட்டிற்று. ராமதுனா ஷபதரா, நீ விசுவாசி, உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற கர்த்தர் உன் புலம்பல்கள் தேவ சமூகத்தில் அது பேசுபொருளாய் மாறி போனது. உன் காரியங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் மாறி போனது. வருகிற நாட்களில் கர்த்தர் உன்னை அசட்டை பண்ணியவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்துகிறதான காரியத்தை நீ பார்ப்பாய். உன் கொம்பு உயர்த்தப்படுவதை நீ பார்ப்பாய். உன்னுடைய சுற்றிலும் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு தேவன் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணப்பட்டிருப்பதை நீ பார்ப்பாய். உனக்கு விரோதமாக எழுப்பினவர்களுக்கு முன்பதாக உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதை நீ காண்பாய். நீ விசுவாசிக்கிற தேவ சமூகத்தில் உன்னை இன்னும் தாழ்த்து, உன்னை இன்னும் தாழ்த்து. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபைகளை பொழிந்தருளுகிறார். நீ தாழ்மை உள்ளவர்களாய் இத்தனை வருட காலங்கள் இருந்தபடியினால் அன்னாருடைய காரியத்தில் தேவன் ஆசீர்வதித்து தேவன் ஆசீர்வதித்த நிமித்தமாய் தேவன் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை தேவன் கட்டளையிட்டார். அதோடு கூட மாத்திரமல்ல தேவன் பின்பதாகவும் பிள்ளை செல்வங்களை தேவன் கட்டளையிட்டார். எத்தனை வருடங்கள் ஆனால் என்ன, தேவன் உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன் மீது கண்ணோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ராமா குரா ஷபா தாரா தியாந்தரி அந்தரபா, நீ மீன கட்டனா தேவன் உனக்கு மாறா தரதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ராமா குரா ஷபதரி அந்தரபா, நீ அப்பத்தை கேட்டா உனக்கு கல்ல படுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ராதுரே ஷாபரா அந்தரபா, அநீதி உள்ளவர்கள் உனக்கு நன்மையானவர்களை செய்ய அறிந்திருப்பது எவ்வளவு நிதர்சனமாய் இந்த உலகத்தில் உன்னை அன்புக்கு பாராட்டுகிறவர்கள் தாயோ தகப்பனோ அவர்களே உனக்கு நன்மை செய்வதற்கு அவர்கள் தீவிரிக்கும் பொழுது எல்லா உறவுகளுக்கும் மேலான உறவுள்ளவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உள்ளவர் உனக்கு தேவன் நன்மை செய்யாதிருப்பது எப்படி, உனக்காக தேவன் வழக்காடாத இருப்பது எப்படி, உனக்காக கர்த்தர் இரக்கம் பாராட்டாமல் இருப்பது எப்படி, உனக்காக தேவன் அற்புதங்களை செய்யாமல் இருப்பது எப்படி, உனக்காக தேவன் அதிசய காரியங்களை செய்யாமல் இருப்பது எப்படி, உனக்காக கர்த்தர் வழக்காடாமல் இருப்பது எப்படி. ராமபுராய் கர்த்தர் தியானத்தை ஏற்கிறார். கோரா தேரா தேரா தேனி அன்போடு லூர் கர்த்தர் ஒரு சத்தம் தேவ சமூகத்தில் எட்டிட்டு என்று சொல்லி விசுவாசி. யாவேஸ் தன் தாயினாலையும் கசந்து கொள்ளப்பட்டவராய் இருந்தார். ஆனா யாவேஸ் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற. யாவேஸ்ல யார் ஜெபிச்சார்? அதனால ஆண்டவர் சொல்றார், தகப்பனும் தாயும் கை வைத்தாங்க. கர்ப்பத்தில் பிள்ளைய தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. யாவேசுடைய தாய் அப்படிதான் விட்டுட்டு போறாங்க. ஆனால் துன்பத்துல பெற்ற யாவேஸ்ல யார் ஜெபிச்சா? யாவேஸ் தான் ஜெபிச்சார். யாவேசுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டது. ஆண்டவரே ஆசீர்வதியும், என் எல்லையை விசாலமாக்கும். நீ ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். ரோமியா பலா ஷபதரி அந்தரா, எனக்காக யார் ஜெபிப்பார்? நான் தனி காட்டு மரமா இருக்கிறேன், நான் தனியா போராடுகிறதான ஒரு நிலவரத்தில் இருக்கிறேன் என்று உன் இருதயத்துடைய புலம்பல்களையும் உன் அங்கலாய்ப்பையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். யாவேசுக்காக யார் ஜெபிப்பார்? ஒருவேளை அன்னாளுக்காக எல்கானா கூட ஜெபிச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை ரெபெக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிச்சிருந்திருக்கலாம். ராமகுணமலா ஷாக்கா தியானத்தை அந்தரா, யாவேசுக்காக யார் ஜெபித்தார்? தன் தாயினாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் யாவேஸ். ரேமாத்துனா ஷாதரி அந்தரா தியானத்துனா கபலுரா தெரியந்தரபா, தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். தளர்ந்த கைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உன் தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்தி தளர்ந்த உன் கைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். லாமா துனா ஷதரி அந்தரபா ரேமா ரியாதுரி அந்தரா தியாந்தரபோ தியாந்தரபா, நான் தனிமையாக இருக்கிறேன் என்று நீ தேவ சமூகத்தில் அழுது புலம்புவதையும் என்னை விசாரிப்பவர்கள் ஒருவரும் இல்லை என்று
என்று சொல்லி நீ தேவ சமூகத்தில் அழுது புலம்புகிறதையும் யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உன் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு உன் எல்லையில் உலாவி உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து ராமா தரா சபதயந்தரா பூமியின் பெரியவருடைய நாமத்தில் ஒத்த நாமத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஏபா வாலா தோவா பாபா வாலா தோரை யாரை தேவ தீனா தியாந்தரவோ அவர் ஒருவரே அல்லவோ தேடினார். ஒருவரே அல்லவோ தேவன் படைத்தார். அதனால ஒருவராய் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி நினைக்காத. நீ நினைக்காத நான் தனியா கிடந்து போராடுறேன், நான் தனியா கிடந்து போராடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காத. லேபரா சுவிதரியாந்தரவா விளக்க கர்த்தர் எரிய பண்ணுவார். லாப்பதரா சபதரியாந்தரா நீ மங்கி எரிகிறது போல உனக்கு தெரியுது, நீ நெறிந்த நாணலை போல உனக்கு தெரியுது. ஆனால் என் கர்த்தர் உன் கருந்தெறியை அவர் கத்தரித்து போடுவார். மீண்டுமாய் ஒரு விளக்கை எரிய செய்வார். மீண்டுமாய் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். மீண்டுமாய் உன் தலையை அபிஷேகம் பண்ணுவார். மீண்டுமாய் உன் சாணத்தை கர்த்தர் நிறுத்துவார்.